மூன்றாவது ஆவிக்குரிய அர்த்தம் காணிக்கை என்று நம்ம பார்த்தோம். பலிபீடம் என்றால் காணிக்கையை குறிக்கும் என்று ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். காணிக்கையை குறித்து பார்ப்போமானால், காணிக்கை கொடுக்குறவங்க எப்படி கொடுக்கணும், எந்த மனநிலையோடு இருந்து கடவுளுக்கு காணிக்கை கொடுக்கணும் என்ற விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவது, நம்ம ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறவங்க எந்த விதமான ஒரு மனநிலையோடு கொடுக்கணும் என்றால், ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து நான் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். நம்மளது என்னமோ கொடுக்குறோன்னு நம்ம நினைக்கிறோம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய சம்பாத்தியம், நம்முடைய பணத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சரியான ஒரு யோசனை இல்லை, சரியான சிந்தை இல்லை. ஆக்சுவலாக கடவுள் நமக்கு கொடுத்ததிலிருந்து தான் நாம் கடவுளுக்கு கொடுத்துட்ருக்குறோம். இந்த ஒரு யோசனை, சிந்தை நமக்கு இருக்கணும். 1 நாளாகமும் 29ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்தில் சாலமோன் ராஜா செய்கிற ஜெபத்தில் அவர் அதான் சொல்லுவார். தாராளமாக உமக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம், உமக்கு கொடுக்குறோம் அப்படின்றார். அந்த வசனத்தினுடைய கடைசி வரியை மட்டும் வாசிங்க. உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோம். சரிங்களா? இப்போது நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆண்டோடைய கரத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. புரிஞ்சிச்சிங்களா? நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம், எவ்வளோ பணம் இருக்கோ, எவ்வளோ லட்சம் இருக்கோ, எவ்வளோ கோடி இருக்கோ, எத்தனை ஆயிரம் இருக்கோ, எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது, அவர் நமக்கு கொடுத்தது. இந்த விஷயம் நமக்கு மனசில் நிற்கணும். அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய கரத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன், உமக்கு கொடுக்குறேன் அப்படின்றார். நம்முடைய மனசுலையும் அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். கடவுளுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்றது முக்கியம் இல்லை, எங்கேருந்து வந்துச்சு, அது கடவுள் கொடுத்ததுனால வந்துச்சு. அப்போ கடவுளுக்கு கொடுக்குறது என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பு அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. கடவுளுக்கு கொடுத்ததிலிருந்து கொஞ்சம் கடவுளுக்கு நான் கொடுக்குறேன், கொஞ்சம் கடவுளுக்கு கொடுத்துட்ருக்குறேன், எந்தொன்னும் இல்லை, அவர் கொடுத்தது எல்லாம் என்கிற எண்ணம், சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கணும். ரெண்டாவது, இந்த காணிக்கை கொடுக்குற விஷயத்தில் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். உபாகமம் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உபாகமம் 12:13, மனப்பூர்வமாக யாரெல்லாம் கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட வாங்கி கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் மோசேவுக்கு சொல்கிறார் இந்த இடத்துல. அப்போ கர்த்தருக்கு கொடுக்குற அந்த காணிக்கை மனப்பூர்வமாய் கொடுக்கணும். சொல்லுங்கள், எப்படி கொடுக்கணும் சொல்லுங்கள்? மனப்பூர்வமாக கொடுக்கணும். சில பேர் ஏன் கொடுக்குறாங்க தெரியுமா? கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடவுள் வேறு செலவு வச்சுருவார். கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடவுள் வேறு செலவு வச்சுருவார். அது வேஸ்ட்டாக எங்கேயாவது கடவுளுக்கு நம்ம தசமபாகம் கொடுத்தா நமக்கு தேவையில்லாத செலவெல்லாம் வராமல் ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவார். இல்லைன்னாக்கா இல்லாத போலாத செலவெல்லாம் வந்துடும்மா. நான் பட்டண்டி அம்மா, நான் ஒரு மாதம் கொடுக்காதனால 3000 கொடுத்துருக்க வேண்டியது, அது அன்றைக்கி அந்த 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 மாதம் கொடுக்கலையா காணிக்க, 10,000 எனக்கு கடன் ஆகிடுச்சி, 10,000 ஆகிடுச்சி. அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓஹோ கடவுளுக்கு நம்ம கொடுக்காததுனால தான் இவ்வளோ நஷ்டம் வந்துச்சு, இவ்வளோ கடன் ஆகிட்டோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதிலிருந்து முதல்ல கடவுளுக்கு கொடுத்துருவேம்மா. முதல்ல எதுக்கா? மனப்பூர்வமாக கொடுக்குற காணிக்கையாது. பயந்து கொடுக்கலனாக்கா வேறு செலவு ஆண்டவர் வச்சுருவாரோ, வேறு விதத்தில் நஷ்டப்படுத்திடுவாரோ, அந்த பயத்தில் கொடுக்கறது. அந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கறது மனப்பூர்வமாக கொடுக்கணும். கடவுளுக்கு கொடுக்கறது தானே. கடவுள் என்ன நம்ம கடனாக பட்டிருக்க போகிறாரு? நாம் கொடுக்கறதுனுடைய பலனை பல மடங்குகளாக தரதானே போகிறாரு என்கிற ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும். மூணாவதாக, ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயம்னு பார்க்கும்போது, கடவுளுடைய வீட்டில், அதாவது திருச்சபையில் எதுக்கும் குறை இருக்கக்கூடாது. அதுக்கு நம்முடைய காணிக்கைகளையும் தசமபாகங்களையும்
நாம் கொடுத்து கடவுளுடைய ஊழியங்கள் சிறப்பாய் நடக்கிறதுக்கு நாம் நம்முடைய பங்குக்கு செய்ய வேண்டிய கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை கொடுப்போம் என்று கொடுக்கணும். இது கடவுளுடைய ஊழியத்தில் எந்த குறை இருக்கக்கூடாது, கடவுளுடைய வீட்டில் எந்த குறை இருக்கக்கூடாது, எல்லாம் அருமையாக இருக்கணும், போதுமானதாக இருக்கணும். நம்ம பங்குக்கு நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கொடுத்துடணும் அப்படின்ற நல்ல சிந்தையோடு கொடுக்கணும். கர்த்தர் சொல்லும் பொழுது மல்கியா 3:10 கூட, என்னுடைய வீட்டில் குறையில்லாத வடிக்கு உங்களுடைய காணிக்கைகளை தசமபாகங்களை கொண்டு வாங்க, அதனுடைய ஆசீர்வாதத்தை நான் இடங்கொள்ளாத அளவுக்கு உங்களுக்கு கொடுக்குறேனா இல்லையா என்று என்னை டெஸ்ட் பண்ணி பாருங்கன்றார். அப்போ கடவுளுக்கு கொடுக்கும்போது நம்முடைய மனசு சிந்தை யோசனை எப்படி இருக்கணும்னா, கடவுளுடைய வீட்டில் எதுவும் குறை இருக்கக்கூடாது, ஆண்டவர் வீட்டில் எதுக்கும் குறை இருக்கக்கூடாது. ஒரு ஊழியத்துக்கு மற்ற எதனா ஒரு பொருள் வாங்கணுமா, எதனா ஊழியத்துக்கு செலவு பண்ணணுமா, இன்னும் பல இடங்களுக்கு கடவுளை குறித்து தானே இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகணுமா, நம்முடைய பணம் பயன்படணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது, அங்கே எதனாலும் ஆண்டுடைய வேலை தடப்பட்டுக்கூடாது என்கிற சிந்தையோடு கொடுக்கணும், மனப்பூர்வமாக கொடுக்கணும், உற்சாகமாக கொடுக்கணும். 4வதாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயத்துக்கு வரும்போது ஒழுங்கின்படி கொடுக்கணும். கடவுளுடைய ஒழுங்கின்படி, கர்த்தருடைய ஒழுங்கின்படி காணிக்கைகளை கொடுக்கணும். கர்த்தருடைய ஒழுங்கு எது? நாம் எந்த சபையில் உறுப்பினர்களாக இருக்கிறோமோ, எந்த சபையில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ, எந்த சபையில் உள்ளவங்க நமக்கு ப்ரேயர் பண்ணுறாங்களோ, எந்த சபையில் அப்பமும் திராட்சசமும் எடுக்கிறோமோ, நம்முடைய தசம பாகம், நம்முடைய காணிக்கை அங்கே தான் கொடுக்கணும். அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு, அதுதான் கர்த்தருடைய ஒழுங்கு. இப்போது சில பேருக்கு இந்த ஒழுங்கு தெரியலை. அவங்களுடைய காணிக்கையை, அவங்களுடைய தசம பாகங்களை அந்த ஊழியத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, இந்த ஊழியத்துக்கு ஒரு அமௌண்ட்டு, அவங்களே ஒரு வேளை ஊழியம் செஞ்சால் கூட அவங்க ஊழியம் அங்கங்கே போயிட்டு ஊழியம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. இதெல்லாம் ஒழுங்கில்லை, அதெல்லாம் ஒழுங்கில்லை. கர்த்தருடைய காணிக்கையும் தசோபாவமும் எந்த சபையில் நீங்கள் உறுப்பினர்களாக இருக்கிறீங்களோ அங்கே கொடுக்கறது தான் ஆண்டவருடைய ஒழுங்கு. இப்போ நீங்கள் எங்கெங்கேயோ அனுப்புகிறீங்க ஊழியத்தை, நீங்கள் ஒரு நாள் ஃபோன் பண்ணிவிட்டு, ஹலோ நான் வேலூர்லேருந்து துர்கா பேசுகிறேன் சார் அப்படின்வீங்க. அங்கே அவங்க துர்காவா, யாருங்க? துர்காங்க. துர்கான்னு அவங்களுக்கு யாருக்கு தெரியும்? தெரியுமா? நீங்கள் யாருன்னே உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்கள் காணிக்கை அங்கே அனுப்புகிறீங்க. உங்கள் சர்ச்சுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் நான் துர்கா பேசுகிறேன், அவங்க என்ன சொல்லுவாங்க? அம்மா துர்கா நீயா, நல்லா இருக்கீங்களாம்மா, பசங்க நல்லா இருக்கிறாங்களா, என்னம்மா விஷயம், அது என்னாச்சு, பசங்களை ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களா, இதெல்லாம் விசாரிப்பாங்க. இது உன்னுடைய குடும்பம், இது உனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற சபை. யாருக்கும் அனுப்புனா நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீ யாருன்னு அவங்க கேட்பாங்க. நீ உன்னுடைய சபைக்கு நீ காணிக்கை கொடுத்து உன்னுடைய சபையில் எங்கே உறுப்பினராக இருக்கிறீ அங்கே ஃபோன் பண்ணால் உன்னை விசாரிப்பாங்க, உனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு வேளை ஃபோன் பண்ணி நான் நல்லா இருக்கிறேங்க, பாப்பா தான் கொஞ்சம் உடம்பு 2 நாளாக கொஞ்சம் கோல்டாக இருக்குதுங்க அப்படி நீங்கள் சொன்னால் கூட உடனே என்ன பண்ணுவாங்க, உங்கள் சர்ச்சில் இருக்கிற பாஸ்டர், அப்படியாம்மா ஒரு ப்ரேயர் பண்ணலாம் இரு அப்படின்ட்டு, கர்த்தாவே சகோதரி துர்காவுக்காக ஜெபம் பண்ணுறோம், குழந்தைக்கு உடம்பு சுகம் இல்லை, இதெல்லாம் நடக்கும். நீ யாருக்கோ அனுப்புகிற, நீ யாருன்னு அவங்களுக்கு தெரியும், உங்களுக்காக அவங்க ப்ரேயர் பண்ணுறாங்களா இல்லையான்னு உனக்கு என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒழுங்கு இல்லையே. எனக்கு ஆந்திராவிலிருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்க, 3000 சில்லறை தசம பாகம் மாதம் அவங்க அனுப்புகிற ஒரு தசம பாகம். எனக்கு ஃபோன் பண்ணி, அங்கிள் என்னுடைய தசம பாகம் நம்ம சர்ச்சுக்கு அனுப்பலான்னு அப்படின்னு இருக்கிறாங்க. கேட்டாங்க, என்னுடைய தசம பாகம் நம்முடைய சர்ச்சுக்கு அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க அங்கிள்,
அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு அனுப்பலான்னு சொல்லி நான் அதுக்காக ஃபோன் பண்ணேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வேண்டாம், இந்த சர்ச்சுக்கு தசம பாகத்தை நீ அனுப்பக்கூடாது. நீ எந்த சர்ச்சில் ஆராதனை அட்டன் பண்ணுறியோ, எந்த சர்ச்சில் வசனத்தை கேட்குறியோ, எந்த சர்ச்சில் நீ அப்பமும் திராட்சரசம் எடுக்கிறியோ, நீ இருக்கிற ஊரில் அந்த சர்ச்சுக்கு தான் உன்னுடைய தசம பாகத்தை நீ அனுப்பணும். அந்த சர்ச்சில் தான் உன்னுடைய தசம பாகத்தை நீ கொடுக்கணும். இங்கே அனுப்புறது ஒழுங்கில்லை, இங்கே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். பெங்களூர்லேருந்து நம்ம அருணா அவங்க அக்கா ரெபேக்கா ஃபோன் பண்ணாங்க. அண்ணா, தசம பாகத்தை அனுப்புகிறேண்ணா. இங்கே அனுப்பக்கூடாதும்மா, நீ இங்கே அனுப்பக்கூடாது, நீ எந்த சர்ச்சுக்கு போறியோ அங்கே அனுப்பணும் உங்கள் தசம பாகத்தைன்னு சொன்னேன். அதுதான் ஒழுங்கு. அப்போ ஆண்டவருக்கு தசம பாகம் காணிக்கை கொடுக்கறது, அதனுடைய ஆண்டவருக்கு காணிக்கும் தசமம் கொடுக்கறதுல ஒழுங்கு என்னென்னா, நம்ம எந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கிறோமோ, எங்கே அப்பம் திராட்சரசம் எடுக்கிறோமோ அங்கே தான் காணிக்கைகளை கொடுக்கணும். சிம்பிளாக சொன்னேன் நான். அவருக்கு அந்த ஆந்திராவிலேருந்து ஃபோன் பண்ணவருக்கு, தம்பி, நீ எந்த ஹோட்டலில் சாப்பிட்றியோ அந்த ஹோட்டலில் தான் பில் கொடுக்கணும். நீ எந்த ஹோட்டலில் சாப்பிட்றியோ அந்த ஹோட்டலில் தான் பில்லு பே பண்ணணும். அந்த கணக்கு தான் இது கூட, அதே கணக்கு தான். சரிங்களா? அதனால் நம்ம எங்கே அந்த அப்பமும் திராட்சரசம் எடுத்து உறுப்பினராக இருக்கிறோமோ, ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்கே நம்ம சாப்பிட்றோமோ, எங்கே நம்ம புசிக்கிறோமோ அங்கே தான் நம்முடைய தசமங்களையும் காணிக்கைகளையும் கொடுக்கணும். அதான் ஒழுங்கு. ரைட். கடைசியாக இந்த காணிக்கைகளை குறித்து இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பைபிளில் 3 விதமான காணிக்கைகளை குறித்து சொல்லப்படுகிறது. 3 விதமான காணிக்கைகள். ஒன்று தசம பாகம், மல்கியா 3:10 அதை பற்றி சொல்லியிருக்கு. ரெண்டாவது முதற்கனியா, பிரதம பலம், முதற்பலன். ரெண்டாவது முதற்பலன் காணிக்கை. இது நீதிமொழிகள் 3:9 இருக்குது. மூணாவது ஸ்தோத்திர காணிக்கை அல்லது ஸ்தோத்திர பலிகள். இதை குறித்து சங்கீதம் 50:14 இருக்குது. சரி, தசமபாகம் என்றால் 1000 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குகிறோன்னா 100 ரூபாய், அதுதான் தசம பாகம். 1000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 100 ரூபாய். எவ்வளோ சம்பளம் கிடைச்சாலும் ஒரு 500 ரூபாய் கவரில் வச்சு இந்தாங்க தசம பாகம்னு என்கிட்ட கொடுக்குறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் நிறைய இருக்கும். அவங்க வீட்டில் 3-4 பேர் கூட வேலை செய்துட்டவங்க இருப்பாங்க. அவங்க வீட்டில் 3-4 பேர் கூட வேலை செய்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 500 ரூபாய் கவரில் வச்சு, அண்ணா தசம பாகம் அண்ணா அப்படின்னு கொடுப்பாங்க. தசம பாகம்னாக்கா அவங்களுக்கு தெரியல போல் இருக்குது. தசம பாகம் என்றால் 5000 ரூபாய் நமக்கு சம்பளம்னா 500 ரூபாய், அதுதான் தசம பாகம். தசம பாகம் காணிக்கையிலையும் நாம் ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு மல்கியா 3:10 நம்ம வாசிக்கிறோம். ரெண்டாவது காணிக்கை என்னம்மா? முதற்பலன் காணிக்கை. அதை பற்றி நீதிமொழிகள் 3:9 இருக்குது. அது என்னன்னாக்கா, முதற்பலன் தெலுங்கில் பிரதம பலமு. கிராமங்களெல்லாம் எப்படின்னாக்கா, ஒரு கோழியை வளர்க்குறாங்க, முதல்ல போடுற முட்டையை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுத்துருவாங்க. ஒரு ஆட்டை வளர்க்குறாங்க, முதல்ல போடுற குட்டியை கொண்டு வந்து சர்ச்சில் கொடுப்பாங்க. அதை மாதிரி முதற்பலன்னா அந்த மாதிரி. இப்போ நமக்கு ஆடு இல்லை, கோழி இல்லை, மாடு இல்லை, ஒன்றும் இல்லை. நமக்கு டியூட்டி தான். நமக்கு வருமானம் என்ன? டியூட்டி செய்கிறோம். டியூட்டி செய்கிற இடத்துல நாம் டியூட்டிக்கு சேர்ந்துட்டோம். ஃபஸ்ட்டு சேலரி, ஃபஸ்ட்டு சம்பளம் கடவுளுக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். அதுதான் முதல் பலன். ஒரு வியாபாரம் வைக்கிறோம், முதல்ல வர லாபம் கர்த்தருக்கு கொடுக்கணும். அதுதான் முதற் பலன். இந்த ஒழுங்கு நமக்கு தெரியணும். சில பேர் இந்த ஃபஸ்ட்டு சேலரி வாங்கிட்டு மீட்டிங் வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுட்டு ஒரு 1000 ரூபாய் கவரில் வச்சு காணிக்கையாக கொடுக்குறாங்க. அது ஒழுங்கில்லை.
சில பேர் முதல் சம்பளம் வாங்கிட்டு முதல் சம்பளத்தில் அவங்க விருப்பப்பட்டது ஏதோ ஒரு கவரில் வச்சு காணிக்கையாக கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு சேலரி வந்துச்சுங்க ஐயா, பாஸ்டர் ஐயா அப்படி அது கொடுக்குறாங்க. முதல் அந்த ஃபஸ்ட்டு சேலரி அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறது இல்லை, அவங்க விருப்பத்தின்படி கொடுக்குறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தெரியலையோ என்னவோ தெரில, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுக்கணும் இல்லை, அதனால சொல்கிறேன். அதுபோல் நாம் எந்த வியாபாரம் பண்ணாலும் எந்த வேலையில் டியூட்டி செய்தாலும் அதில் வர்ற முதல் பலனை கடவுளுக்கு கொடுக்கணும். அதுதான் ஒழுங்கு. இப்போ சிஎம்சியில் வேலை செய்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிட்டா கூட 3 மாதம் வரைக்கும் சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க. 3 மாதத்துக்கு அப்புறம் 3 மாதம் சம்பளமும் சேர்த்து கொடுத்துட்றாங்க. 3 மாதம் சம்பளமும் சேர்த்து கொடுக்குறாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தாங்க ஒருத்தர் நம்ம சர்ச்சில். அப்படிலாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சம்பளம் மட்டும் கொடுக்கணும், 2 சம்பளம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதற் பலன் என்றால் அதுதான் அப்படின்னு ஒரு சம்பளம் மட்டும் வாங்கிட்டு 2 சம்பளத்தை கொடுத்துட்டேன். இப்படியாக ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குற விஷயத்தில், நம்ம தசமபாகம் கொடுக்குற விஷயத்தில், நாம் கொடுக்குற காணிக்கை விஷயத்தில் எல்லாமே வசனத்தின்படி நாம் கொடுக்கணும். வசனத்தின்படி ஆண்டவருக்கு கொடுக்குறவங்களா இருக்கணும். அப்போது காணிக்கை என்கிற அந்த பலிபீடம் அருமையாக இருக்கும். நாம் இந்த மாதிரிலாம் செய்யாமல் ஒரு தசமபாகம் கொடுக்குறதில்ல, ஒரு காணிக்கை கொடுக்குறதில்ல, ஒரு முதற் பலன் காணிக்கை கொடுக்குறதில்ல. அப்புறம் ஸ்தோத்திர காணிக்கை குறித்து இங்கே சங்கீதம் 50:14 இருக்குது. ஸ்தோத்திர காணிக்கைனாக்கா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக, கொடுத்த சுகத்துக்காக, அற்புதம் செய்ததுக்காக ஸ்தோத்திர காணிக்கை கொடுக்கறது. ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சுட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்தோத்திர கூட்டத்தை வீட்டாண்ட வச்சுட்டு வர்ற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் பப்ஸு, காஃபி, முடிஞ்சா சாப்பாடு எல்லாம் அசத்திட்டு எங்களுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி அனுப்புகிறாங்க. எது ஸ்தோத்திர கூட்டத்தை வச்சு வர்ற ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, பப்ஸ் கொடுப்பாங்க, காஃபி கொடுப்பாங்க, அசத்திடுவாங்க. கடவுளுக்கு எனக்குல கடவுளுக்கு சர்ச்சுக்குன்னு காணிக்க ஒன்று கொடுக்க மாட்டாங்க. ஸ்தோத்திர கூட்டத்தில் எங்களுக்கு ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. நானும் கூட ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறது தான். இதெல்லாம் ஒழுங்கில்லாத காரியங்கள். ஸ்தோத்திர கூட்டம் வைக்கிறோம், அதுக்கு ஒரு காணிக்கை கவரில் வச்சு கொடுக்கணும். பர்த்டே மீட்டிங் வைக்கிறோம், என்கேஜ்மெண்ட் மீட்டிங் வைக்கிறோம், அதில் காணிக்கை வச்சு கொடுக்கணும். அதெல்லாம் ஒழுங்கு. ஸ்தோத்திர கூட்டம் அப்படின்னாக்கா அதில் ஒரு காணிக்கை கொடுக்கணும். இதெல்லாம் காணிக்கை கொடுக்குற விஷயங்களில் காணிக்கை கொடுக்குற அந்த காரியங்களில் இந்த ஒழுங்குகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு கரெக்டாக செய்யலைன்னாக்கா, இது வரைக்கும் அந்த மாதிரி செய்யலையா அப்படி என்றால், காணிக்கை என்கிற அந்த பலிபீடம் உங்களுடைய பலிபீடம், காணிக்கை என்கிற உங்களுடைய பலிபீடம் இன்றைக்கி மறுபடியும் அதை நீங்கள் சரி செய்துக்கணும், ரிப்பேர் பண்ணிக்கணும், திரும்பவும் கட்டிக்கொள்ளணும், சீர்படுத்தி கொள்ளணும் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆகவே அருமையான கருத்துப்பிள்ளைகளே, ஆசா ராஜா பலிபீடத்தை ரிப்பேர் பண்ணினார், செப்பனிட்டார், திரும்பவும் கட்டினார், புதுப்பித்தார். அதனால் ஆண்டவர் ஆசா ராஜாவை ஆசீர்வதித்து அமைதியான ஆசீர்வாதமான ஒரு நிம்மதியான போராட்டமில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். நாமளும் கூட ஜபம் என்கிற பலிபீடம், நாமும் கூட ஆராதனை என்கிற பலிபீடம், ஜபம் என்கிற பலிபீடம், காணிக்கை என்கிற பலிபீடத்தை நாம் ரிப்பேர் பண்ணிக்கொண்டு சரி செய்து கொண்டு எதில் நாம் இன்னும் சீர்படணுமோ அதில் சீர்பட்டு வசனத்தின்படி ஜீவிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் பெரிய காரியங்களை, ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 மணி நேரம் சொல்லியிருக்கிற இந்த மெசேஜ் இது
டிவிக்கு கொடுக்கணும். டிவி அதுக்காக தான் இவ்வளோ நேரம் சொன்னேன். நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் பிதாவே, நம்ம நன்றியோட துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். ஆசா ராஜா பலிபீடத்தை புதுப்பித்தார், செப்பனிட்டார், ரிப்பேர் பண்ணினார், மறுபடியும் அதை சீர்படுத்தி கட்டினார். அவருடைய வாழ்க்கை அமைதியான, போராட்டம் இல்லாத, நிம்மதியான, ஆசீர்வாதமான வாழ்க்கையாக நீர் அமைச்சு கொடுத்தீங்க. எங்கள் தேவனா கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கூட ஆராதனை என்கிற ஆராதனை என்கிற பலிபீடம் இருக்கிறது, ஜபம் என்கிற பலிபீடம் இருக்கிறது, காணிக்கை என்கிற பலிபீடம் இருக்கிறது. இந்த பலிபீடங்களில் எந்த பலிபீடம் சீர்குலைந்து இருக்கிறதோ, இடிஞ்சு உடைஞ்சு போய் கிடக்கிறதோ, அதை நாங்கள் திரும்பவும் கட்டிக்கொள்ளவும் சீர்படுத்தி கொள்ளவும் கர்த்தாவே, ஆசராஜாவை போன்ற உம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அமைதியான ஒரு வாழ்க்கை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரன் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம எல்லோருக்கும் துணையாக இருந்து காத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமென். கிறிஸ்துவே.